அடுத்தது துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு தொழில் தொடர்பான விஷயங்களில் அற்புதமான லாபம், தொழிலுக்கான புதிய முயற்சிகளாக இருக்கலாம். ரொம்ப கிளாரிட்டியான மனதில் ஒரு தைரியமான நிலை, தொழில் ரீதியிலான ஒரு விஷயங்களால் செய்திகளால் ஏற்படக்கூடிய நல்ல நிலை, வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் தொடர்பான தொழில் வளர்ச்சியாக இது இருக்கும். நல்ல லாபம், பொருளாதாரத்தில் ஏற்றம், அற்புதமான சூரியன் புதனுடைய இணைவு, தர்ம கர்மாதிபதி யோகம், அற்புதமான ஒரு நல்ல காலகட்டமாக இருப்பது உங்களுக்கு பாசிட்டிவான நிலை. அதே சமயம் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை உங்களுக்கு தேவை. அலைச்சல்களை சற்று குறைத்து கொண்டு ஓய்வெடுப்பதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை. அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு விரயச்சந்திரனாக இருப்பது ஒரு மனதில் சற்று நிதானம் தேவை. குழந்தைகளோடு இன்று அதிக நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு கிரக நிலையாக காட்டுகிறது. ஆனால் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக திடீர் முதலீடுகள், திடீர் வளர்ச்சிகள், திடீர் இடமாற்றங்கள், பிரயாணங்கள் கூட பிசினஸ் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு ஏற்படும். ஆனால் அதே சமயம் இந்த விருச்சிகத்தில் உள்ள வயதில் ரொம்ப சீனியர், சூப்பர் சீனியர் சிட்டிசனாக இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஆரோக்கிய பிரச்சனைகளாக கண்டிப்பாக மாறும். திடீர் மருத்துவ விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. நிதானமாக பொறுமையாக பார்த்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்தது தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு ராசிநாதன் சார்பில் புத்திஸ்தானத்தில் ஒரு தெளிவான நிலையாக ஏற்படும். ஆனால் புதிய அறிமுகங்களால் திடீரென்று சில குழப்பங்களும் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது. புதிய அறிமுகங்களை நம்ப வேண்டாம். ஓவர் தைரியம் எப்பொழுதுமே வேண்டாம். இந்த சந்திரனுடைய தொடர்பு உங்களுடைய ராசிநாதன் குருவினுடைய சாரத்தில், அந்த குரு 7ஆம் வீடாகிய பாதகத்தில் இருப்பது, மறைமுகமாக நட்புகள், தேவையில்லாத நட்புகள் இதெல்லாம் நீங்க தவிர்ப்பது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். திருமண வாழ்விலும் கணவன் மனைவி விட்டுக் கொடுப்பது பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் அற்புதமான தொழில் தொடர்பான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாக மாறும். தொழிலுக்கான புதிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், முதலீடுகள் செய்து கொள்ளக்கூடிய நல்ல நிலை. சில பிரயாணங்களை மேற்கொள்ளலாம். சில அலைச்சல்களும் உங்களுக்கு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அல்டிமேட்டாக தொழில் ரீதியிலான நல்ல வளர்ச்சியான மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல பலன்கள். மகரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வேலை மாற்றங்களும் அற்புதமான புது வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருப்பதை சில ஜாதகர்கள் சொல்வதன் மூலமாக நம்ம உணர முடிகிறது. நம்பிக்கையோடு வேலை வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் பொறுமையாக வேலையை நீங்க தேடி அடையக்கூடிய நல்ல காலகட்டமாகவே இது இருக்கிறது. திருமணமான நிலையில் இருக்கிறவர்கள் ஓரளவிற்கு திருமண வாழ்வில் கண்டிப்பாக அனுசரித்து செல்வது நல்ல பலன்களை கொடுக்கும். பேச்சில், குடும்ப வாழ்வில் நிதானமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்திற்கு பார்க்கும் பொழுது உணவில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது மிகுந்த பாதுகாப்பு.